முருகையா. ஏண்டா அம்பிகளா, மனசுல அழுக்கோட உள்ள வந்தே உடம்புல இருக்கிற அழுக்க போக்க சாணம் பண்ணப்படாதா? ஏன்பா எழுந்துருங்க, எழுந்துருங்கப்பா. வணக்கம் வணக்கத்துல வணக்கம். என்ன தல கண்டுக்காம போறானுங்க? பகவானே, என்ன பாக்குற? ஈஸ்வரா, பகவானே இப்படி துப்பிட்டாலே. ஐயோ, இவன் நல்லாவே இருக்க மாட்டான். என்னத்தல அங்க துப்புனா அந்த ஐயருக்கு வலிக்குது. போடா அம்பி, போ போடா. என்ன ஐயரு, தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஹீட்டர் போடுவா? தல பாவம் ஐயரு, குளூர்ல நடுங்குது இல்ல, ஹீட்டர் போடு. போட்டுருவோ. ஐயோ, இப்ப கோலி சூடா இருக்கும். பகவானே, இந்த விஷமலுக்கு நீதான் தண்டனை கொடுக்கணும். அழிஞ்சு போயிடுவேன். அது ஆஹா, எல்லா நாரப்பயலும் குளிச்சுட்டு போயிட்டானுங்க. தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஜஜங் ஜஜங். ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஊத்து ஜஜங் ஜஜங். ஹே ஆத்தாடி பாவாட காத்தாட. என்னது, காவிரி தண்ணி மாதிரி இனிக்கணும் பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எரும மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது, எரும மூத்திரமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். சீக்கிரம் போட்டான், வாங்க வாங்க. ஓ வாயா சீக்கிரம். ஐயா வண்டி பஞ்சர். ஐயா ஏண்டா எதுக்குடா ஓ வண்டி மட்டும் அடிக்கடி பஞ்சர் ஆகுது? தெரியலங்க ஐயா. ஐயா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் பார்த்து வந்து சேருங்க. போட்டு பாத்துக்க. என்னடா வெட்டி போச்சு, வேலையை பாடுறா. ஏய் சீக்கிரமா வாங்கிட்டு போங்கடா. என்னடா வேடிக்கை, போடா போ போ போ. போட்டு அருமைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. அம்பிகளா, நடந்து நடிச்சு வருத்தப்படாத. இப்படி கொலைப்பாட்டு இருந்தேன்னா உங்க உசுறு தாண்டா போவோம். தோப்படார மாதிரி சொல்றேன். சாப்பிடுங்கடா. டேய் சாப்பிடுடா, சாப்பிடுங்களேடா. டேய் சாப்பிடுங்களேண்டா. அண்ணே, ஏய் நான் சொல்ல சொன்ன. அண்ணே அண்ணே, என்ன என்னையும் கொஞ்சம் கவனினே. என்ன தெரியுமான்னு கேட்டதுக்கு பொழந்து கட்டிட்டானுங்களே. எருமை கூட்டம்லாம் பிரியாணி மேய்ச்சிக்கு இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்டனை கண்டா தூர ஓடி. இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி வா.
இவங்கிட்ட மாட்டின வயசுக்கு வராது இந்த கன்னி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்பு. திரும்பவா? அடச்சி திரும்புடா. திரும்பிட்டேன். ஏய் குனிடா. குனியவா? குனிடான்ற. குனிஞ்சிட்டேன். ஐயோ, கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கருப்பனை கூட கற்போட வாழ விட மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ. டேய் அமீர், உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு, வா. நாய்கள் ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் அனுமதி இல்லை. பிவேர் ஆஃப் டாக்ஸ், சேல்ஸ்மேன் ஆர் நாட் அலவுட். விற்பனையாளர்கள் அனுமதி, சேல்ஸ்மேன் ஆர் அலவுட். இதுதான் சரி. வீட்ல யாருமே இல்ல போல் இருக்கே. இதோ சார் இருக்காரே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வீட்ல யாரும் இல்லைங்களா? பரவாயில்ல. டொட்டடாய். So, this is a pickle made in China. The special customer like you. என்ன சார் பாக்குறீங்க? இங்கிலீஷ் புரியலையா? தமிழ்லயே வந்துறேன் சார். சார், இது சாதாரணமான ஊறுகாய் இல்ல சார். சைனால உங்கள மாதிரி இளமைக்கும் முதுமைக்கும் நடுவுல மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன படுற நடுத்தர வயது ஆண்மகள் இருக்காங்களா சார், அவங்களுக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட வயாகரா ஊறுகாய் சார். சார், இத அப்படி தொட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணோம்னா உடம்பு சுருன்னு ஏறி வசீகரா உன் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும்னு பக்கத்து நம்ம பாடிக்கிட்டே ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவீங்க சார். எவன்டா அவன்? காலங்காத்தாலே வயகரா வசிக்கிறான்னுகிட்டு அந்த ஆளை இரணி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு மாசமா குந்தன இடத்த விட்டு எந்திரிக்காம என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறான். என்னது இரணி ஆபரேஷனா? இத முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? இந்த ஆளே செவிட்டுக்காது, எப்படிடா சொல்லுவான்? என்னது மைக்கும் அவுட்டு ஸ்பீக்கரும் அவுட்டா? நல்ல குடும்பம், ஆளை விடுங்கடா சாமே. வேலைக்கு ஆகாதவனுக்கு ஊருகா ஒண்ணுதான் கேடு. ஆக்சுவலி மாமி. வேணாண்டா சாமி, அடுத்த அத்தை போய் பாரு. தைய ஒண்ணு மாட்டிக்கிட்டு காலங்காத்தால வந்துட்டான் உயிரை எடுக்க. மாமி, கதவை கொஞ்சம் பார்த்து சாத்துங்கோ, உடஞ்சிர போறது. இல்லாட்டி மாமா வந்து உங்களை ஒத்தைக்க போற. Hello, madam. I am Amir, selling variety of pickles. If you don't mind, I'll come inside and show you some demo, ma'am. Okay, come on. குச்சி மிட்டாய் சாப்பிடுறியா? குச்சி மிட்டாய் சாப்பிடுறியான்னு கேட்டேன். வேணாம் மேடம். உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கேன், ஊறுகாய் வைக்கிறேன் தானே பாக்குறீங்க. என்ன மேடம் பண்றது, இந்த காலத்துல படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்தா வெட்டியா நேரம் தாங்க செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுய வேலை பார்த்தோம்னா வீட்டோட சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும்ல. என்னடா இவன் வளவலன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க மேடம். ஊறுகாய் மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உடனே இடத்த காலி பண்ணிடுவான் இந்த அமீர். என்னென்ன ஊறுகாய் இருக்கு? அப்படி கேளுங்க மேடம். மேங்கோ, லெமன், ஜிஞ்சர், டொமேட்டோன்னு எக்கச்சக்கமா விதவிதமான ஊறுகாய் இந்த அமீர் கைவசம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? முருங்கைக்காய் ஊறுகாய் இருக்கா?
அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லை மேடம். முந்தான முடிச்சு பாக்கியராஜ் சார் கிட்ட தான் அதெல்லாம் கேட்கணும். அடடா, இன்னைக்கு இந்த டைனோசர் கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. ஏய் பானிபூரி பையா, முருங்கக்கா ஊறுகாய் தான் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. மிளகா ஊறுகாய் இருந்தா சொல்லு, நான் போனி பண்றேன். சாரி மேடம், என் குடும்ப பசி தீக்கிறதுக்காக தான் நான் ஊறுகாய் வைக்கவே வந்தேன். உங்க உடம்பு பசி தீக்கிறதுக்காக இல்ல. குட் பை. போடா சென்டிமெண்ட் ஃபுல். இதோ வரான் பாருங்கண்ணா, எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்கான். அபிஷ்டு அபிஷ்டு. தம்பி இங்க வா. என்ன சார், உங்க எல்லாருக்கும் ஊறுகாய் வேணுமா? என்னது, உனக்கு என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா? போர்டுல இருக்க எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்க. ஏயா படிச்சவன் தானே நீ, தமிழ்ல தானே எழுதிருக்க. உன்ன மாதிரி விற்பனையாளர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீ யாரை கேட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த? யார கேட்கணும் சார்? இவங்கிட்ட என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு போன் பண்ணுங்க சார், வந்து 4 தட்டு தட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவெல்லாம் தன்னால திருந்திடுவான். யோ நிறுத்து. நான் என்ன திருடனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ விசாரணை கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கீங்க. சேல்ஸ்மேன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? சேல்ஸ்மேன்னா உனக்கு என்னன்னு தெரியுமாயா? தெரியுமாயா? சொல்லியா? ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ்மேன்ற முதுகெலும்பு ஒரு நிறுவனம் நடக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியம். ஏதோ விற்பனையாளர்கள் அனுமதி இல்லைன்னு போர்டை மாட்டி வச்சிருக்கீங்க. அம்பானில ஆரம்பிச்சு டாடா பிர்லா வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. சிம் கார்டுல இருந்து கிரெடிட் கார்டு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. ஏன் 2 வீலர்ல இருந்து 4 வீலர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் லோன் வாங்கி தரது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. இதுக்கெல்லாம் மேல நீ விளக்குறியே பல்பொடி, அதுல இருந்து இங்க இருக்க பொம்பளைங்க போடுற பிரா முத கொண்டு விக்கிறது இந்த சேல்ஸ்மேன் தான். சேல்ஸ்மேனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேயா. ஒரு சேல்ஸ்மேன்னா கையில பையி, கழுத்துல டை, வாயில போய் சுத்துறதுல நாயின்னு நினைச்சு 6 அறிவு படைச்ச மனுஷனை 5 அறிவு படைச்ச மிருகத்தோட சேர்த்து வச்சு எழுதி அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஏன்யா சேல்ஸ்மேனை செல்லா காசா நினைக்காதீங்கயா பிளீஸ். நிஷா, நிஷா, பாப்பா என்னமா பண்றீங்க? அது இல்ல பாப்பா, காக்கா பறக்குதே. என்னமா அது? காக்கா பறக்கதான் செய்யும், நடக்காது. ஐயோ பாப்பா நகருங்க, நான் துணியை காய போடணும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஏங்கா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிடுற, அழகா சீவி சிங்காரிச்சு பவுடர் பூசிக்கிட்டு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில போய் கையெழுத்து போடுற மாதிரி ரெடி ஆகி இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு சீரியல் விடாம பாக்குறியே, உனக்கு கண்ணு வலிக்கல? ஹலோ ஊர்கா தம்பி, தெரு தெருவா ஊர்கா விக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சின்ன பிள்ளைத்தனமா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டு தலைவலியை தேடிக்காத என் பாசக்கார தம்பி. ஏண்டா அவகிட்ட வம்புக்கு போகலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏமா அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா? கழுதைக்கு வயசாகிற மாதிரி வயசாகுது, வந்து உங்களோட ஏதாவது கூட மாட வேலை செஞ்சா உடம்பு இலைக்கும். வர்ற மாப்பிள்ள வரதட்சணை கொஞ்சம் கம்மியா கேட்க மாட்டான்? தம்பி ஊர்கா, என் வயசை பத்தி நீ கவலைப்படாத. வாப்பா, என் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்பாரு. யாரு? நம்ம வாப்பாவா? அப்படியாமா? ஆமாப்பா. மைனரே வந்துட்டாரே. அம்மா ம்? இன்னைக்கு கறி மீன் சமைச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்டா. அதான் தெரியுது, சட்டைய மாட்டிக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இந்தா இதுல 50 ரூபா இருக்கு, போய் கொடு. இந்தாங்க. குவார்டர் 75 ரூபா, கிளாஸ் வாட்டர் பேக்ல சேர்த்து 100 ரூபா ஆகுது. மேல ஒரு 50 ரூபா போட்டு கொடுக்க சொல்ல. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், வேணா வாங்கிட்டு போய் சொல்லு. சரி கட்டிங்க உள்ளாம் குடு. சரக்கு அடிக்கிறதுக்கு அலையுது. எப்படியோ போங்க. பாருக்கா,
இதான் நம்ம வாப்பா. உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த மாட்டாரு. ஒயின் ஷாப் போயிட்டு வந்து ஜாம் வாந்தி எடுப்பாரு. அல்றதுக்கு தயாரா இரு என்ன? அம்மா இவனை பாருங்கம்மா. நல்ல அக்கா, நல்ல வாப்பா. அஜிச்சோ, இது மிட் நைட் மசாலா சாங் ஆச்சே. அக்கா பார்க்க கூடாதே. அமீரு ஏதாவது பண்ணுடா. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. டேய் முருகா, டிவிய மறைக்காதடா, நவருடா. நல்ல பாட்டு வருது. இது நல்ல பாட்டு. ஏன் முமைத் கான் அண்ணா தான் பாப்பீங்களா? இந்த தம்பி அமீர் கான் அண்ணா பார்க்க மாட்டீங்களா? போயிந்தே. டிவி ஆஃப் பண்ணிட்டா நான் பார்க்க மாட்டேன்னு நினைப்பா? மாடி விட்டு சீதாக்கா வீட்ல எல்சிடி டிவி இருக்கு தெரியுமா? நான் அங்க போய் பாத்துக்கிறேன். போடா பொண்ணாக்கு. வரக்கா. அக்கா. பாடி நிஷா குட்டி எங்க 2 நாள் ஆளைய காணோம்? இல்லக்கா, டேட் அதான் வர முடியல. ஏங்கா, இந்த பழைய பேப்பர் எல்லாம் போட்டா என்னக்கா பணம் வரும்? அதுக்கு பதிலா மாமா தூக்குற இந்த 2 குண்டையும் பேப்பர்காரங்கிட்ட போட்டா பணம் அதிகமா கிடைக்கும்ல. பணம் வரும்டி, ஆனா நான் இருக்க மாட்டேன். நீங்க இல்லன்னா என்ன, நான் எதுக்கு இருக்கேன்? சூப்பரா மாமாவை பாத்துக்க மாட்டேன். அடி பாவி, என்னடி சொன்ன? உன்னை நில்லடி, நில்லு, நில்லு, ஓடாத, நில்லு. நில்லடி. என்ன சொன்ன நீ? இல்ல குட்டி. இன்னும் விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய நீ. சரி சரி, மாமா வந்துருவாரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ என் குழந்தைய பாத்துக்கோ. நீ போக்கா, சரி. இந்த வால்குட்டியே நான் பாத்துக்கிறேன். வாட செல்லம், நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? என் ரேஞ்சுக்கு கூட வா. டேய் என்னடா சொல்ற? நம்ம ரேஞ்சுக்கு த்ரிஷாவோ தமனாவோ அனுஷ்காவோ இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். டேய் வேண்டாம், உன் வயசுக்கு மீறி பேசுற. ஏன் பார்த்து எடை போடாத, என் மனச பார்த்து எடை போடு. சரி வாடா விளையாடலாம். வர முடியாது. வாடா அண்ணா. உண்டுமா, எப்படி சுடு. விளையாட கூப்பிட்டா கண்ணாடி எடுக்கிறான். இது எப்படி இருக்கே? இந்த பாய்ச்சா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. புள்ளையா நீ? பூச்சாண்டி. வாட சொல்லும். படுத்து தூங்கலாமா? Shit. ச்சே, பவர் கட்டா? எங்க பாடுறா? கரண்டே இல்லாம அம்மாவும் புள்ளையும் தூங்குறத இதோ வர. டாடி எங்க காணோம்? என்னங்க, வா போய் தேடலாமா? எங்கேயும் ஆளை காணோம். என்னது பேப்பரு? ஐயோ என்னங்க! ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ அண்ணா போக, அந்த காளியாயும் பொண்ணு அள்ளிட்டு போக. ஓடி போன உன் பொண்ணு அடிபட்டு சாக. பொண்ணா பித்தீங்க பாவிங்களா? ஐயோ ஐயோ, என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாளே. அக்கா அக்கான்னு என் வீட்டுக்கு வந்தால பாவி மக. எனக்கு சங்கலத்தை அவர் வந்தா நினைக்கவே இல்லையே. ஐயோ, அவளுக்கு ஆம்பளை சுகம் வேணும்னா ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? அவளை என் கூட பிறந்த பரப்பா நினைச்சேன்னு என் குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாலே சண்டாளி. என் 7 வருஷ வாழ்க்கைய 7 நிமிஷத்துல பாழாக்கிட்டு போயிட்டாளே. அவன் நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டா. இனிமே நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? என் பிள்ளைக்கு துணை யாரு இருக்கா? இந்த பத்தினியோட சாபம் உங்களை எல்லாம் சும்மா விடாது. ஐயோ 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 ஐயோ.
ஓடி வந்துட்டீங்களே. சொல்லிட்டு ஓடி வந்துட்டலாம்ல. அங்க பாவம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னோட அக்கா டிவி சீரியல் பார்க்க தான் லாய்க்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொருத்தனோட புருஷன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஓடி வந்திருக்க பாரு. நீதான்க்கா உண்மையான குடும்ப குத்து விளக்கு. சரி, ஓடி வந்துட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? என்னடா தாலி இல்லையே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? என்ன பாக்குற? உன் பொண்டாட்டிக்கு நீ அக்னி சாட்சியா கட்டின தாலி. பாவம் உன் பொண்டாட்டி பைத்தியம். நீ இல்லாம சுமங்கலியா எதுக்கு வாழணும்னு முண்டச்சியாவே வாழ்ந்துக்கிறேன்ட்டு தாலிய அறுத்து என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டா. தமிழ்நாட்டு பொண்ணுல அப்படித்தான் இருப்பா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாம வெளிநாட்டுல ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு கள்ளத்தனமா நீ பிறந்திருப்பியோ? ஐயோ மாமா, நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? இந்தா உன் பொண்டாட்டியோட தாலி என் அக்கா கழுத்துல கட்டு. கட்டு மாமா. இப்ப கட்ட போறியா இல்லையா? கட்டுறா. கட்டுறல. பாத்தியாக்கா, உன்னை விட்டுட்டு ஓட்டான். இதான் மனைவிக்கும் கள்ளக்காதலிக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்துட்ட, ஆனா அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல ஓடிட்டான். பாரு 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 பாருக்கா. இப்பெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க காதல IPL கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கண்டவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. வேர்ல்டு கப்பே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுறாங்க. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க காதல 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி எப்பெல்லாம் விளையாடுறாங்க தெரியுமாக்கா? 2000ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 5 நாள் ஆச்சு. 2005ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி ஒரே நாள் தான் ஆச்சு. 2010 இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு 2020 மேட்ச் மாதிரி 20 செகண்ட் தான் ஆகுது. சோ உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் உயிரோட வாழ விட்டோன்னு வெச்சுக்கோ. 2015ல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பத்தினியோட தாலி அருந்து விழுந்துகிட்டே இருக்கும்க்கா. அதனால நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதுக்கா, வாழவே கூடாது. அக்கா 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 அக்கா.